ஹாய் மைக்கட் ரிவ்யூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து வீட்லயே எப்படி பானிபூரி செஞ்சு சாப்பிடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம். இது பானிபூரிக்கு வந்து நம்ம தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பூரி வேணும். பூரி வந்து நம்ம கடையிலேயே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பூரிக்கு வந்து மசாலா வேணும். அப்புறம் மசாலா அதுக்கப்புறம் வந்து நம்ம பானி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பானி செய்கிறத பற்றி பார்த்தலாம் வாங்க. ஸோ பானி செய்வது ரொம்பவே ஈஸிங்க. இஞ்சி 1, பச்சை மிளகா 3, ஸோ கொத்தமல்லி 1½ கப், பூண்டு 3 to 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ புதினா 1½ கப், புளி தண்ணி கொஞ்சம், ஸோ மிளகாய் தூள் 1½ ஸ்பூன், சீரகத்தூள் 1½ ஸ்பூன், கரம் மசாலா 1½ ஸ்பூன், மஞ்சள் 1½ ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவுங்க, சாட் மசாலா 1½ ஸ்பூன். இப்போ மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, பானிபூரியில் மசாலா செஞ்சு சாப்பிடல அதுமாரி தான். இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு தரமாக ரெடி ஆகிடும். நீங்கள் ரசித்து நல்லா சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் இது எல்லாம்